மதுரையில் என்கவுண்டர் செய்யப்பட்டவரின் உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, தற்போது மதுரை அரசு மருத்துவமனையில பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் நிலையில குடும்பத்தினர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் அங்கே இருக்கிறார்களா? வேதவல்லி, மதுரையில் என்கவுண்டரில் உயிரிழந்த சுபாஷ் சந்திர போஸின் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணைவரைக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. திருந்தி வாழ்வதாக இவர் கூறிய நிலையில் கிளாமர் காளி கொலை வழக்கில் சம்பந்தமே இல்லாமல் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர் பெயர் வாங்குவதற்காக இந்த என்கவுண்டரை செய்திருக்கிறார்கள் என குற்றம் சாட்டி இதற்கான ஆதாரங்களை காட்டாவிட்டால் உடலை வாங்க மாட்டோம் என குடும்பத்தினர் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். மதுரையில் வி.கே. குருசாமியின் சகோதரி மகன் கிளாமர் காளி கொலை வழக்கில் தொடர்புடையவரும் பிரபல ரவுடி வெள்ளைக்காளி கூட்டாளியுமான மதுரை காமராஜபுரத்தை சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் நேற்றிரவு காவல்துறையினரால் கல்லம்பல் பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் தான் அவரது உடல் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மதுரை மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் இது குறித்தான விசாரணையும் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் தான் அவரது குடும்பத்தினர் சுபாஷ் சந்திர போஸ் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை அங்குதான் இருந்தார். அவருக்கும் இந்த கொலை வழக்குக்கும் எந்த தொடர்புமே இல்லை, சம்பந்தமே இல்லாமல் தனது மகனை என்கவுண்டர் செய்திருப்பதாகவும் அவரது உடலை வாங்க மாட்டோம் என அவருடைய தாயாரும் தந்தையுமான வீரபத்திரன் பேட்டியாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மாஜிஸ்ட்ரேட் இன்னும் சற்று நேரத்தில் குடும்பத்தினரிடமும் குண்டு பட்ட இடங்கள் குறித்தும் அங்கே விரிவான விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். வேதவல்லி, குடும்பத்தினர் தரப்பில இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரைக்கும்? மணிகண்ட பிரபு, காவல்துறை நேற்று ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக சுபாஷ் சந்திர போஸ் 28க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள், வழிப்பறி வழக்குகள், கொள்ளை வழக்குகள் என நிறைய வழக்குகள் இருக்கிறது. சமீபத்தில் கூட 48 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கைதாகி தூத்துக்குடி பேரூரணி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தான் கடந்த மார்ச் 19ஆம் தேதி இவர் ஜாமீனில் வந்ததாகவும் தொடர்ச்சியாக சிறையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காளி மூலமாக கிளாமர் காளி கொலை வழக்கில் சதி திட்டத்தை ஒரு மூளையாக செயல்பட்டவர் என்கிற அடிப்படையில் தான் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த வழக்கில் அவருக்கு முழுமையாக தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவரை பிடிக்க சென்ற போது பிஸ்டலை வைத்த காவல்துறையினரை சுபாஷ் சந்திர போஸ் சுட முயன்றார். தற்போது நாங்கள் தற்காப்புக்காக சுட்டதால் அவர் உயிரிழந்தார் என்கிற தகவலை நேற்றே காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் குடும்பத்தினரிடம் இது குறித்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். மாஜிஸ்ட்ரேட் விசாரணை அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என காவல்துறையினர் அவர்கள் குடும்பத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வேதவல்லி, தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனையில் காவலர்களும் இது தொடர்பாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. அடுத்த கட்ட விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.